வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும் நம்ம நிகழ்ச்சியில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த விதத்தில் இந்த ஒரு வாரம் முழுக்க கேன்சர் பற்றியும் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட லேசர் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் ஹாஸ்பிட்டல்ஸோட சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் அசோக் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், டு ஸ்டார்ட் அப் வித் கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் வந்து யாருக்குமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு எவ்ரி பர்சன் நினைக்கிற ஒரு நோய்னு சொல்லலாம். பட் கேன்சரை பற்றி எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தெரியும். அதாவது கேன்சர்ன்ற ஒரு செல் வந்து நம்ம எல்லார் பாடியிலையும் இருக்கும். அது தப்பான லைஃப் ஸ்டைல்னால நம்மளுக்கு அது இவோக் ஆகி கேன்சராக மாறுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அண்ட் கேன்சர் எப்படி ஒரு பர்சனுக்கு வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் அல்லது புற்றுநோயின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக நம்ம செல்ஸ் இருக்க பாடியில் ஒரு செல்ஸு ஒரு டபுளிங் டைம்னு இருக்குது. டபுளிங் டைம் இன்டெஸ்டைன் எடுத்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஸ்கின் எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், வேறு மிச்ச பகுதிகளில் எடுத்திங்கன்னா போனெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த டபுளிங் டைமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாக்க அந்த செட்டிங்கே ஜெனட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, டபுளிங் டைம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா எக்ஸசிவ் டியூமர் டிஷ்யூ வரலாம். அந்த டியூமர் டிஷ்யூக்கு ரத்த குழா பிளட் சப்ளை இல்லாத நெக்ரோஸ் வந்து கேன்சராக மாறி அது பரவும். இதுதான் பேசிக் ஜெனட்டிக்கல் இவல்யூஷன் ஆஃப் கேன்சர். இதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கெமிக்கல்ஸ், கோல்டார், அந்த காலத்தில் மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அதிகமாக கேன்சர் வரலாம். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சன்னோட ஆக்டினிக் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து ஸ்கின் சேஞ்ச் வந்து கேன்சர். இது ரெண்டு உதாரணம் கொடுக்குறது. ஸோ ஓகே டாக்டர், இப்போது நிறைய இடங்களில் வந்து கேன்சர் வரும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஸ்டொமக் கேன்சர், பிளட் கேன்சர், போன் கேன்சர் இப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த இடங்கள்லாம் கேன்சர் வரும்பா. ஆனால் நம்ம உடம்புலேயே வந்து சில இடங்கள்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இங்கே கூட கேன்சர் வருமா அப்படின்னு கூட நினைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உடம்புல எல்லா உறுப்புலையும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, எக்ஸப்ட் ஸ்ப்ளீன், மண்ணீரல் தவிர. பட் மண்ணீரலில் செகண்டரிஸ் வரலாம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரண கை கால் எடுத்துட்டிங்கன்னா போதும், ஸ்கின் இருக்குது, அது கீழே மசில் இருக்குது, அடியில் போன் இருக்குது. இது மூணு ஐட்டத்துலேயே உங்களுக்கு கேன்சர் வரலாம். ஸ்கின்ல கேன்சர் வரலாம், மசிலில் கேன்சர் வரலாம், போனில் கேன்சர் வரலாம். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு சைன்ஸ், சிம்டம்ஸ், அறிகுறிகள், இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அது ஒன்றுனா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். ஸோ டு ஸ்டார்ட் அப் வித், நீங்கள் வந்து ஸ்கின் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்கின் கேன்சர் அப்படின்றது வந்து எதனால் ஒரு பர்சனை வந்து எஃபெக்ட் பண்ணுது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் கான்டாக்ட் கெமிக்கல்ஸில் வரலாம், ஓகே, அப்ரேஷன்ஸில் வரலாம். உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் ஸ்கின்லேயே நிறைய உறுப்புகள் இருக்குது. ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னாக்க தோலில் அது எபித்தீலியம் சொல்லுவோம், அதுக்குள்ளே ஸ்வெட் கிளாண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நர்வ் ஃபைபர் இருக்குது, ரத்த குழாய் இருக்குது. அதுலேருந்து எதுலேருந்து வேணாலும் ஸ்கின் கேன்சர் வரலாம். ஓகே, அது கனெக்டிவ் டிஷ்யூ கேன்சர் கீழே இருக்குது, ஸ்கின்னுக்கு கீழே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சரில் முதல் அறிகுறி உங்களுக்கு ஒரு வீக்கம் மாதிரி வரும், கட்டி மாதிரி. அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஒரு புண், அல்சர் மாதிரி ஆகலாம். அந்த புண்ணு பெருசாகிட்டே வரும்போது உங்களுக்கு வலி இருக்காது 99%. பட் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல ரத்த கசிவும் நெக்ரோஸும், அது மருந்து போட்டே வருவாங்க டாக்டருக்கு, பட் ஆறவே ஆறாது. அது பேர் நான் ஹீலிங் அல்சர். அது மாதிரி நான் ஹீலிங் அல்சர் இருந்தாக்க உடனடியாக பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும் அது கேன்சரா ஐடியான்னு. அது ஒருவேளை கேன்சராக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி உள்ளே பரவி 3 டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் வருது. லோக்கல் ஸ்ப்ரெட், லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட், பிளட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். லோக்கல் ஸ்ப்ரெட்னா அந்த வந்த இடத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கீழே போய் சப்குட்டியன்ஸ் டிஷ்யூக்கு போய் மசிலுக்கு போய் போன் மட்டும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் கேன்சர் எடுத்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு போய் வாய்க்குள்ளேயே ஓட்டம் வந்து ஓரோக்யூட்டேனியஸ் ஃபிஸ்டில் வரலாம், அல்லது மேண்டிபிள் போனுக்குள்ளே பாயலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அது லோக்கல் ஸ்ப்ரெட் சொல்லுவோம். லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட்ங்கிறது அந்த லோக்கல் ஏரியா ட்ரெயின் பண்ண லிம்ஃபாட்டிக்ஸில் செகண்டரிஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலில் ஒரு கேன்சர் இருந்தாக்க கிராயின் லிம்ஃப் நோட்ஸ் வரும், கையில் ஒரு கேன்சர்னா ஆம்பிட்டில் லிம்ஃப் நோட்ஸ் வரும், அது லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட். நார்மலி எபித்தியல் செல்ஸ் லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட் லோக்கல் ஸ்ப்ரெட் தான் அதிகம். வேறஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கேன்சர்னா சார்கோமா சொல்லுவோம், கார்சினோமான்னு சொல்லுவோம். சார்கோமாங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் மெலிக்னன்சி. பட் ஆனால் அது ஆவேசத்தோடு பரவக்கூடிய ஒரு வியாதி. அது என்னென்னா லோக்கல் ஸ்ப்ரெட்டை தவிர்த்துட்டு பிளட் ஸ்ப்ரெட், ரத்தம் மூலமாக பரவக்கூடிய ஒரு வியாதி. ரத்தம் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பரவலாம், எல்லாம் ஃபில்டர்ஸ் இந்த பாடி, லிவர், பிரெயின், போன், கிட்னி இதெல்லாம் பரவும். செகண்டரிஸ் அங்கெல்லாம் வரும். போனில் பார்த்தீங்கன்னாக்க
பெரியாஸ்டியம், அது போன் வெளி கவரிங் பெரியாஸ்டியம், கார்டெக்ஸ், மேரோ, 3 இடம் இருக்குது போனில். அதில் எங்கேருந்து வேணால் கேன்சர் பண்ணலாம். சார்க்கோமான்னு சொல்லலாம், ஆஸ்டியோ சார்க்கமா, கான்ட்ரோ சார்க்கமா, இவிங்ஸ் சார்க்கமான்னு பல விதமான கேன்சர் போனில் இருக்குது. அந்த போன் கேன்சர் ஒண்டி சிவியர் பெயின் ஏற்படுத்தலாம், வீக்கத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு நடந்தாலே அந்த போன் முறிய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது வீக் ஆகிடும் அந்த போன். அது பேர் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர். அந்த போன் கேன்சர் என்ன ஆகுனாக்கா பிளட் ஸ்ப்ரெட் தான். அது சார்க்கோமா சேர்ந்தது, கனெக்டிவ் டிஷ்யூ போன். அது பிளட் ஸ்ப்ரெட்னா லங், லிவர், ப்ரோன், பிரெயினுக்கு போகும். ஸோ அது ஏர்லியாக கண்டுபிடிச்சு ஒரு பிளெயினுக்கு அந்த காலத்தில் எக்ஸ்ரே ஒன்று எடுத்தாங்க, இந்த காலத்தில் சிடி, எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் கேன்சர் பரவி இருக்குது, ப்ராக்சிமலாக எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, டிஸ்டலாக எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, வேற எங்கேயான்னு பரவி இருக்கான்னு பார்த்து அந்த போனே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போது எடுத்துட்டு அந்த பகுதியை வந்து ரீப்ளேஸ் பண்ண டைட்டானியம் ப்ராசஸ் வந்துருக்குது. இப்போது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த டைட்டானியம் ப்ராசஸ் போட்டாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் லெக் போனில் ஒரு பகுதி எடுத்தால் கூட அந்த ப்ராசஸ் போட்டிங்கனாக்கா அவரால் நடக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு போன் கேன்சரில். வேறு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாத சொன்னீங்கன்னா பிரெயின் கேன்சர். பிரெயின் கேன்சர் வெளியே தெரியாது, ஒரு ஸ்கல்லுக்குள்ளே இருக்கிறதுனால பிரெயின் கேன்சர் லோக்கலைசிங் சிம்டம்ஸ் தான் வரும். ப்ரெஷர் இன் தி பிரெயின், ப்ரெஷர் இன் த பிரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டா, இன்ட்ராக்ரேனல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தலைவலி ஏற்படலாம் கான்ஸ்டண்ட்டாக. சம்டைம்ஸ் அந்த கண்ணுக்கு போகிற நரம்பு கிட்ட இருந்தால் பிளைண்ட்னஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார்டெக்ஸ், அது செரிபெல்லத்தில் இருந்தாக்க உங்களுக்கு செரிபெல்லா சைன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் பிரெயினுக்கு சர்டன் ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட்ஸ் வரும். அதை கண்டுபிடிச்சி நியூராலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி சிடி மூலமாக டெஃபினட்டாக எந்த இடத்துல பிரெயின் டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது ஆப்ரேஷன் மூலமாக, அதாவது ஸ்கல்லை திறந்து அந்த பிரெயின் டியூமரை எடுக்கிறது தான் முறை. ஸோ அது பண்ணால் தான் பூர்ண குணமாகும். நீங்கள் பெரிஃபரல் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயினை தவிர்த்துட்டு நீங்கள் பல விதமான நர்வ்ஸ் இருக்குது உடம்புல. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நர்வ்ஸ் அங்கேருந்து வரலாம். அந்த நியூரோஃபைப்ரோ சார்க்கமான்னு இருக்குது. அந்த மாதிரி பல விதமான கனெக்டிவ் டிஷ்யூ டியூமர் நியூரல் செல்ஸ்லேயே வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் நர்வில் பெயின் வரும், சம்டைம்ஸ் அனஸ்தீசியா வரும், சம்டைம்ஸ் இந்த நர்வே ஒர்க் பண்ணாது போகலாம். அதுவும் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்தோன்னா லோ பேக் பெயின், சிவியர் பெயின் இந்த லெக் வந்தால் எம்ஆர்ஐ மூலமாக கண்டுபிடிச்சி அதை கம்ப்ளீட்டாக அகற்ற முறையை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லங்கில் கேன்சர் வரலாம். லங்கில் கேன்சர் வந்துன்னா உங்களுக்கு இரும்பல் வரும், ரத்த கசிவு வரும், ஹிமாப்டஸ்ன்னு சொல்லுவாங்க, இருமுனா ரத்த கசிவு. அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ரே செஸ்ட் மூலமாகவும் சிடி மூலமாக கண்டுபிடிச்சி அந்த லங் பகுதியை கரெக்டாக எடுக்கிறது தான் முறை. இன்டெஸ்டைனல் கேன்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டெஸ்டைன் இறைப்பையிலேருந்து கேன்சர் ஸ்டமக் வரலாம், சிறுகுடல்லேருந்து டியூமர்ஸ், பெருகுடல்லேருந்து அடினோகார்சினோமா கோலனில் வரலாம், ரெக்டத்துலேருந்து ரெக்டல் கேன்சர் வரலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடல் அடைப்பு ஏற்படும் பெருகுடல் சிறுகுடலில் வந்தாக்க. ரத்த கசிவு ஏற்படுனா மலம் போகும்போது ரத்த கசிவு ஏற்படலாம். சம்டைம்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன், குடலே அடப்பட்டு அவங்களுக்கு வயிறு வீக்கம் ஆகி வாந்தியும் டிஃபிகல்ட்டி இன் மோஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி பலவித எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிட்னியில் கேன்சர் வரலாம், சிறுநீரகம், அதாவது பிளாடர், கிட்னி ரெண்டுத்துலையுமே. கிட்னியில் கேன்சர் வந்துன்னா முதல் சிம்டம்ஸ் என்ன, வலி ஏற்படலாம், ஹைப்பர்நெஃப்ரோமான்னு பேர். ரத்த கசிவு ஏற்பது கிளாட் காலிக், அதாவது நம்ம யூரின் போகும்போது பிளட் போகும். அந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக சிடி ஸ்கேன் பண்ணுவோம். ஏன்னா ரெட்ரோபெடல் ஸ்ட்ரக்சர் சிடி ஸ்கேன் தான் கிளியராக தெரியும். நீடில் பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் அந்த கிட்னி பாதி எடுக்கிறதா முழுசாக எடுக்கிறது தானே இடத்த இருக்கிறத பொறுத்து இருக்கு. பண்ணிட்டு கீமோதெரப்பியும் கொடுப்பாங்க. பிளாடர் கேன்சர்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஏன்னா யூரின் போகும்போது ரத்த கசிவு ஏற்படும், ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். சிஸ்டோஸ்கோப் மூலமாக உள்நோக்கம் கருவியை வச்சு அதை கண்டுபிடிச்சு அந்த பிளாடர் கேன்சர் கம்ப்ளீட் அகற்றி விடலாம்.